நான் எழுவதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. Praise the Lord. Praise the Lord. இயேசு விண்ணேற்றம் அடைந்தார். இத்தனை பேர் விண்ணேற்றம் அடைய ரெடியாக இருக்கிறீங்க? Praise the Lord. இப்போவே போகணுன்னு ஆசை இருக்கா? சாப்பிட்டவனையும் கொஞ்சம் பாதி பேர் பாதி நிலையில் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிறீங்களா? மோட்சத்துக்கு போயிட்டீங்களா? இதெல்லாம் இருக்கிறீங்க? வெரி குட். மீண்டுமாய் இறை செய்தியினுடைய காரியங்களை சிந்திக்க நம்ம வந்திருக்கிறோம். பின்னேற்றத்தை பற்றி நம்ம யோசித்து கொண்டு இருக்கிறோம். பின்னேற்றத்தினுடைய ஆழமான நிலை எங்கே அமையணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். பின்னேற்றம் அப்படிங்கிறது வெறும் கருத்தியலில் வைத்துவிட்டு நம்ம போகிறதுக்கு இல்லை. நிறைய பேர் அப்படி தான் போகிறாங்க. இயேசு பின்னேற்றம் அடைந்தார் என்கிற செய்தி நமக்கு அறிவுபூர்வமாக தெரியுது. ஆனால் ஆற்றல் பூர்வமாக அது நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படாதபடி இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. அது ஆற்றலாக வெளிப்படணுங்கிறது கடவுளுடைய விருப்பம். அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை இந்த இடத்துக்குள்ள பெயர் சொல்லி அழைச்சிட்டு வந்து உங்களோடு கூட இந்த காரியத்தை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தூய ஆவியானவர் உங்களுக்கு வேணுமா? தூய ஆவியானவர் வேணுமா? எதுக்கு வேணும்? அதுக்கு மட்டும் பதிலே தெரிய மாட்டேங்குது. தூய ஆவியானவர் வேணும். எதுக்கு வேணும்? மோட்சத்துக்கு கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போவார், முட்டி வலியை சரியாக்குவார், வயிற்று வலியை சரியாக்கிடுவார், சாப்பாடு போடுவார். இதுதான் தூயாவி செய்கிற வேலையா? தூயாவியார் பொது நன்மைக்காகவே ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட். தூயாவி உங்ககிட்ட இருக்கிறாருன்னா உங்களுக்கு ஒரு செய்ய மாட்டார். உங்கள்கிட்ட அடுத்தவங்களுக்கு என்ன வேணுங்கிறத காட்டுவார். அவங்களுக்கு இது இல்லை, அங்கே பாரு, அங்கே இது பிரச்சனையாக இருக்குது, இது இங்கே கஷ்டமாக இருக்குது பாரு, போய் அதை போய் மாற்று, இதை போய் பேசு, இதை போய் சரி செய் அப்படின்னு உங்களை தூயாவி என்ன செய்வார்? மற்றவங்களுக்கு தான் அனுப்பி வைப்பார். இப்போ சொல்லுங்கள், தூயாவி வேணுமா? போகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தா போய் செய்வீங்களா? இப்போ ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி வந்து டிஷ்னு நிற்கிறாரு. மகளே, மகனே, எனக்காக ஒரு வேலை செய்ய போகணும், நீ போவியா அப்படின்னு கேட்டால் எத்தனை பேர் நான் போகிறேன்னு சொல்லுவீங்க? பரவாயில்ல, நிறைய பேர் கை தூக்கிட்டீங்க. கொஞ்சம் பேர் தூக்கலை. இல்லை சாமி, சாயந்தரம் வீட்டுக்கு போய் வீட்டுக்காருக்கு வந்துடுவா சாமி, கோதுமை தோசை ஊற்றிக்கிறான், சுகர் இருக்குது சாமி அப்படின்னு கோதுமை தோசை ஊற்றுறதுக்கு நிறைய பேர் தயாராக இருப்பீங்க. அதெல்லாம் செய்யுங்க. ஆண்டவர் உடனே வேலை கொடுக்க மாட்டார். நீங்கள் ஓகே சொல்லியிருக்கீங்க. ஆனால் போய் உங்களுக்கு சில வேலைகளை ஆண்டவர் கொடுப்பார். அந்த வேலை கொடுக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? செயல்படுத்தணும். அந்த வேலையை செய்யணும். அவ்வளோதான். அந்த வேலையை செய்கிறதுக்கு தான் தூய ஆவி கொடுக்கப்படுகிறார். செயல்படுவதற்கு தான் தூய ஆவி. அது உங்களுக்காக இருந்தாலும் சரி, எங்களுக்காக இருந்தாலும் சரி, ஆண்டவர் எங்கெல்லாம் போய் நில்லுங்கிறாரோ அங்கெல்லாம் நின்று நம்ம வேலை செய்கிறதுக்கு தான் தூய ஆவியானவர் ஒவ்வொருவரிலும் கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்போ அந்த தூய ஆவியானவரை தான் இந்த இயேசு சாமி வாக்கு மொழிந்துட்டு போனார், வாக்குறுதி கொடுத்துட்டு போனார். நான் போனால் தான் அவர் வருவார், நான் போய் உங்களுக்கு தூய ஆவிங்கிற துணையாளரை தருவேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் போயிட்டார், சொன்னபடி மேலே போயிட்டார், விண்ணேற்றம் அடைஞ்சு போயிட்டார். இப்போ யார் நமக்கு கிடைக்க போகிறா? தூய ஆவியார் கிடைக்க போகிறார். அப்போ விண்ணேற்றம் அடைவதை வெறுமையான ஒரு அடையாளமாக வைக்காம அந்த விண்ணேற்றத்திற்கான தலங்களை நம்ம சோதித்து பார்க்குறோம். இப்போது இந்த விண்ணேற்றத்தினுடைய விழாவை எந்த சமகால சூழலில் நம்ம சிந்தித்து பார்க்குறோம். இன்றைய உலகம் எப்படி இருக்குதுன்னா, பணம், தொழில்நுட்பம், வசதி, உடனடி இன்பம், ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ஃபாஸ்ட்டு ரெமடிஸ், ஃபாஸ்ட் இமீடியட் ஜாய் எல்லாம் உடனே வரணும், இன்றைக்கி சொன்னால் இன்றைக்கே எல்லாம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு பயணிக்கிற இந்த உலகம் இதை தான் மையமாக இன்றைக்கி வைத்திருக்குது. உலகமே பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி மாடல், மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ், எல்லாமே கம்பெனிஸ்.
எல்லாமே பிஸ்னஸ், எல்லாமே பணம் சார்ந்த லாபம் சார்ந்த நோக்கோட செயல்படுகிற கல்யாணம் குடும்பங்கள் கூட அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவரை கட்டிக்கிட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? இன்றைக்கி நிறைய பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குது, திருமணம் நடக்காமல் இருக்குது. காரணம் என்ன? அவங்க டிமாண்ட் பண்ணுற அந்த டிமாண்ட்ஸ் தான். படிப்பு இருக்குதா, வேலை இருக்குதா, சம்பளம் இவ்வளோ இருக்குதா, வீடு இருக்குதா, அப்பா அம்மா இருக்கிறாங்களா, இதெல்லாம் இருக்கணும். அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி இருக்கக்கூடாது. இல்லாமல் இருந்தால் ப்ளஸ் மார்க்கு, இருக்கிறாங்கன்னா மைனஸ் மார்க்கு. பாருங்கள், இன்றைக்கி உலகம் மனிதர்களை அன்பு செய்வதை விட பொருள்களையும் இன்றைக்கி வரட்டு நம்மளுடைய அந்த உலக இன்பங்களையும் அன்பு செய்வதில் தான் கருத்தாக இருக்கிறார். அதனால தான் கொலோசியர் 3:1, கொலோசியர் எழுதப்பட்ட திருமுகம் 3வது அதிகாரம் 1வது இறைவசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் என்ன செய்யுங்க, மேலானவற்றையே நாடுங்கள். அவளுடைய வார்த்தையில் அழகாக சொல்கிறாரு பாருங்க. என்ன சொல்கிறாரு? நீங்கள் மேலானவற்றையே, நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்கள் ஆனால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கே தான் கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். நீங்களும் அங்கே போய் உட்காரணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? மேலுலகு சார்ந்தவை பற்றி நாடுங்கள் அப்படி சொல்கிறார். அப்போ நம்ம மேலுலகு சார்ந்தவை பற்றி நாடுவதனுடைய ஆழமான நிலையை தான் நம்ம இன்றைக்கி சிந்திக்கிறோம். இன்றைக்கி இந்த உலகம் இப்படியெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால் அவங்க ஓடுறாங்க, அவங்க ஓடுறாங்க, அவங்க ஓடுறாங்க, நானும் ஓடுவேன். அவங்க இப்படி செய்கிறாங்க, அப்படி செய்கிறாங்க, நானும் அப்படியே செய்வேன். இல்லை, நீங்களும் அவர்களைப் போல செயல்பட்டால் நீங்கள் உங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போவீர்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போ நம்ம ஓட்டம் எப்படி இருக்கிறது? ஆண்டவர் உங்களை கட்டி எழுப்புவதற்கு அழைச்சி கொண்டே இருக்கிறார். உங்களையே நீங்கள் என்ன செய்யுங்க? கட்டி எழுப்புங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்குறோம் பாருங்க, மத்தேயு நற்செய்தியில் 7:23, இந்த பூமியில் இந்த சூழலில் நீங்கள் வாழ்ந்தாலும் எப்படி வாழணுமா? விண்ணக மதிப்புகளோடு வாழ முயற்சிக்கணும். அதுதான் இன்றைக்கி கடவுள் நமக்கு கொடுக்குற மிகப்பெரிய சவால். இந்த உலகத்தில் எவ்வளவு தீமைகள், எவ்வளவு உலகு சார்ந்த காரியங்கள் நிறைந்திருக்கிறது. இதில் நீங்களும் நானும் கடவுள் சார்ந்த பிள்ளைகளாக ஓடினால் மட்டும்தான் வெற்றி அடைய முடியும். மத்தேயு 7:23 சொல்லுது பாருங்க. நான் சொல்கிறார், அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது, நெறிகேடாக செயல்படுபவரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன். நான் பேய் ஓட்டினேன், நான் இறைவாக்கு உரைச்சேன், அருங்கொடையில் நான் தான் முக்கியமான புள்ளி அப்படின்னு நம்ம பங்கில் நான் தான் பங்கு பேரவையாக 10 வருஷமாக ஆண்டு நடத்தினேன். நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுவார் கடைசியில்? நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது, நெறிகேடாக செயல்படுவோரே. பாருங்களேன், இந்த நெறி அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இந்த நெறி இருக்குதா? நெறி முறை, நெறி கெட்ட வாழ்க்கை அப்படின்னா நெறியோடு வாழ்கிற வாழ்க்கை, அதுக்கு ஆப்போசிட். நெறினா என்ன? ஒரு ஒழுங்கு கட்டமைப்பு. காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து நம்ம பேசுகிற பேச்சு, நம்ம செயல்படுகிற விதம், இது எல்லாமே அதில் அடங்கி இருக்கிறது. அப்போ நீங்கள் நெறியோடு செயல்படுகிற பிள்ளைகளாக மாறணும். நம்மிடத்தில் இந்த காலகட்டத்தில் அந்த நெறி கெட்ட நிலை என்பது சகஜமாக மாறிடுச்சு. ஒரு பிள்ளைக்கு உதவி செய்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்தாங்க, பேசும்போது படிக்கிற பிள்ளை 10ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க. அவங்களோட பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த பிள்ளை சொல்லுது, அபிஷாவுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறான், நிவேதாவுக்கு பாய் ஃப்ரெண்டு இருக்கிறான் வச்சிருக்கிறா, லலிதா கூட வச்சிருக்கிறா. இந்த பேரெல்லாம் அவள் சொல்லலை, வேறு பேர் சொன்னாங்க. நானாக சொல்கிறேன், எல்லாத்துக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறா. ஆக்சுவலி நான் அந்த பாய் ஃப்ரெண்டு எனக்கும் அவன் வந்தான், ரமேஷ் எனக்கு வந்தான் பாய் ஃப்ரெண்டு. அவன் வந்துட்டு திடீர்னு எனக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரில, என்னோட பேசுறதில்ல அவன். நான் விந்தையாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்.
நம்ம 10ஆம் கிளாஸ் பாஸ் படிக்கும் போது நம்ம 300 வருமா, 350 வருமா, 400 மார்க் எடுக்கலாமா அப்படின்னு நம்ம முட்டி முட்டி படிச்சுட்டு இருந்தோம். இது இப்போவே பாய் ஃப்ரெண்டுங்குதே அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு பிள்ளையோட விஷயம் மட்டுமல்ல, இன்றைக்கி அந்த ட்ரெண்டே அப்படி தான் போயிட்டு இருக்குது. நான் என்ன பண்ணேன், அது கூட எனக்கு ஷாக்கிங்காக இல்லை. அது பாவம், அது சின்ன பிள்ளை. பேசி முடித்து அனுப்பியாச்சு. அவங்க அம்மா வந்துச்சு. சரி, அம்மாவுக்கு சில அறிவுரைகளை சொல்லலாமேன்ட்டு, நீங்கள் எப்படிம்மா பார்க்குறீங்க அப்படின்னு. அம்மாவும் அதே செய்தியை சொல்கிறாங்க. இல்லை ஃபாதர், அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஃபாதர். அவளுக்கு ஆக்சுவலாக அவள் ஃப்ரெண்டுங்க ஒரு 2-3 பேர் இருக்கிறாளுங்க. எல்லாத்துக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருக்குது ஃபாதர். இவளுக்கு அது பாய் ஃப்ரெண்ட் இல்லை, அதான் பிரச்சனை. நான் சொல்லிட்டேன், பாய் ஃப்ரெண்ட் உனக்கு கடவுள் கொடுப்பாருமா அப்படின்னு சொல்லிக்கிறேன் அப்படின்னு. நான் நினச்சேன், உன் வயிற்றில் பிறந்திருக்கலாம் போல இருக்கே அம்மா அப்படின்னு. எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை பிடிச்சி கொடுத்துருப்பியே. பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு இல்லைன்னு கவலைப்படுறவங்களாம் சேர்ந்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். பாத்தியா, காலம் போன கடைசியில் வாங்கி என்ன பண்ண போறீங்க? சாமி ஜெபமாலை எடுத்து சொல்லிட்டு உட்காருங்க. ஆண்டவர் ஒருத்தர் தான் பாய் ஃப்ரெண்டு. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், ஆம்பளைங்க கேட்குறாங்க, அப்பா கேர்ளுக்கு பாய் ஃப்ரெண்டு, அவர் பாயாச்சு, நமக்கு என்ன ஃப்ரெண்டு? அவர் தான் கேர்ள் ஃப்ரெண்டும். பிரைஸ் தி லார்ட். அவர் மணமகன் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம எல்லாம் மணவாட்டி, புரியுதா? அவர் தான் மணமகன், நம்மெல்லாம் மணப்பெண். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அப்படி தான் பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை, இந்த நெறிக்கட்ட சமூகத்துக்குள்ளே நம்ம பயணிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஜாக்கிரதையாக இருக்கணும். எதைய வேணாலும் செய்யலாம் இல்லை, பிள்ளைகளுக்கு வளர்க்குற விதம் நம்ம சரியாக இருக்கணும். சரியானவற்றை சொல்லி கொடுக்கணும். நீ எதை செய்தாலும் சரி, எதை செய்தாலும் சரி இல்லை. ஒரு சில பெற்றோர்கள் பிள்ளைகள் போய் தவறான ஒரு காரியத்தை செய்யும் போது விட்டுடுறாங்க. ஏன்னா காசு வருது. பிள்ளைங்க போய் காசு கொண்டு வராங்க. அப்பா, என் பிள்ளை சின்ன வயசுலேயே திறமையா, அவன் எப்படி காசு சம்பாதிச்சுட்டு வரான் தெரியல. சில நாட்களில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் மிகவும் கஷ்டத்துக்குள்ளே போகிறாங்க, மிகவும் போராட்டத்திற்குள்ளே போயிடுறாங்க. அதனால தான் சொல்கிறோம், எச்சரிக்கையாக இருங்க. யாரை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல பிசாசு சுற்றி வரான். அதனால் எச்சரிக்கை ரொம்ப முக்கியம். அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க, இணைச்சட்டம் 9:5, அவர்களது நாட்டை நீங்கள் உடைமையாக்கி கொள்ள போவது. அவர்களது நாட்டைன்னா இன்னொருத்தருடைய நாட்டை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். புதுசாக ஒன்று நாடு கிரியேட் பண்ணி கொடுக்கல, ஏற்கனவே இருக்கிற உன்னை நாட்டை பிடிக்கி உன்னை கொடுக்க போகிறேன். உடைமையாக்கி கொள்ள போவது உங்களது நேரிய நடத்தையினாலோ உங்களது உள்ள தூய்மையினாலோ அன்று, மாறாக அந்த நாடுகளின் நெறிக்கட்ட நடத்தையின் பொருட்டே. அந்த நாடு நெறிக்கட்டு நடந்ததுனால அதை ஓரமாக ஒழிச்சு கட்டிட்டு நான் அதை பிடிங்கி உங்ககிட்ட கொடுக்க போகிறேன். நீ ரொம்ப நல்லவன் அப்படிங்கிறதுனால இல்லை, நீ நல்லவனா வாழணும் இதை பார்த்து அப்படின்னு சொல்லி. அப்போ கடவுள் பாருங்க, நம்மக்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதங்களை சிலவற்றை பிடுங்குறாரு. ஏன் பிடுங்குறாரு அப்படின்னா, நம்மளுடைய நெறி ஆண்டவருக்கு உகந்த விதமாக இல்லை அப்படின்னா இந்த காரியத்தை ஆண்டவர் செய்வார். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் முன்னின்று அவர்களை விரட்டி அடிப்பார். அதனால் உங்கள் மூதாதையராகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்த வாக்கு நிறைவேறும். இந்த நெறி அப்படிங்கிற வார்த்தையை நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் நம்மளை எல்லாரையும் நெறியோடு வாழணும்னு சொல்கிறார். நெறிங்கிறது காலையில் எந்திரிக்க அந்த எழும்புதல்லேருந்து இருக்குதுங்க. பிள்ளைங்களை எழுப்பும் போது காலையில் 5 மணிக்கெல்லாம் பிள்ளைகளை எழுப்பி விடணுங்க. 5 மணிக்கெல்லாம் எழுப்பணுங்க. பிள்ளைங்க மேலே இறக்கம் காட்டுறேன்னு எந்த தாய் தகப்பனாவது இறக்கம் காட்டுனீங்கன்னா அந்த பிள்ளைகளை நீங்கள் நெறிக்கட்ட விதமாக வளர்க்குறீங்கன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். பிள்ளைங்க 5 மணிக்கு தூங்கலாம். பிள்ளைங்க எப்போ இந்த லீவ் நாளில் ஏதாவது ஒரு நாள் என்ன செய்யலாம், அவங்க தூங்கலாம். நான் மலேசியா போயிருந்தேன். 6 மணிக்கு பூசுங்க, 6 மணிக்கு நான் உட்காந்துருக்கிறேன். 6 மணிக்கு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க. பக்கத்தில் ஏரியாவே இருட்டாக இருக்குது. அந்த கிளைமேட் ரொம்ப இருட்டாக இருக்குது. விசில் சத்தம் கேட்குது, பீன்னு. நான் என்னடான்னு பார்த்தா எல்லாம் சாரையாக போகிறாங்க. யாரா போதுங்கன்னு பார்த்தா எல்லாம் பள்ளி குழந்தைகள். 6 மணிக்கெல்லாம் உள்ளே இறங்குறாங்க ஸ்கூலுக்கு. யோசிச்சு பாருங்கள், அவங்க எப்போ எந்திரிச்சிருப்பாங்க. அப்போ பாருங்கள், இன்னைக்கு அவங்களாம் இறக்கம் காட்டுறது இல்லைங்க. இந்த தூங்குறதுல மட்டும் தூங்கு 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 அப்படின்னு இல்லை. நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும்னு ஆண்டவர் நமக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறார்.
நெறிக்கேடு என்ற சொல்லினுடைய அந்த அர்த்தத்தை நம்ம பார்க்குற பொழுது இந்த கிரேக்க வார்த்தை வந்து அனோமியா. அதன் பொருள் என்ன அப்படிங்கன்னா, இந்த நெறிக்கெட்ட அப்படிங்கிற வார்த்தைக்கு அவங்க பயன்படுத்தி இருக்கிற கிரேக்க சொல்லாடல் அனோமியா. இந்த வார்த்தையை சொல்லிட்டு அது என்ன அர்த்தம் பாருங்க, சட்டமே இல்லை, சட்டம் இல்லாத, எந்த விதமான ஒழுங்கும் இல்லாத, இறைவனுடைய நியதியை நிராகரிக்கிற, கடவுள் கொடுத்திருக்கிற கட்டளைகளை நிராகரிக்கிற, கடவுளுடைய வழியை விட்டு தங்கள் விருப்பப்படி வாழ்வது, இதெல்லாம் இந்த வார்த்தைக்கு அர்த்தமாகிறது. அதனால நெறிக்கேடு என்பது ஒழுக்கமின்மை மட்டுமல்ல, கடவுளை அறிந்தும் அவர் விரும்பும் வழியில் நடக்காத நிலை. நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. கடவுளை அறிந்து அவர் எப்படிப்பட்டவர், எதை நம்மகிட்ட கேட்குறாரு என்பதை தெரிந்து அவர் காட்டும் வழியில் நாம் நடக்க வேண்டும். நடப்பதுன்னா சும்மா போகிறது இல்லைங்க, செயல்பாடு. செயல்பாடு அதைத்தான் நான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அடுத்தவர்கள் இப்படி செயல்படணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, சாமியார் இப்படி தான் செயல்படணும், ஏன் இந்த ஃபாதர் இப்படி செய்கிறாரு அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. இப்போ நாங்கள் இப்போ உங்கள் பக்கம் யோசிக்கிறோம். இந்த மக்கள் கூட்டம் எல்லாம் கடவுள் விரும்பும் வழியில் நிறைவாய் நடந்து செயல்பட்டாங்கன்னா இன்றைக்கி நம்ம திருச்சபை எங்கேயோ போயிடுமே. திருச்சபை எவ்வளோ ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக வாழ முடியும். இன்றைக்கி அநேக நல்ல வழிகாட்டிகள் இதை குறித்து தான் கவலைப்படுறாங்க. ஆனால் நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க, நிறைய பேர் சாட்சியாக வாழ்கிறீங்க. உண்மையாகவே நீங்கள் பாராட்டுதற்குரியவர்கள். அவங்க வெளியில் தெரியறதில்ல, அவங்க தங்களுடைய வாழ்க்கையை நிறைவான ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டுட்டு போகிறாங்க. அப்போது அவர்கள் கடவுளுடைய விடுதலையை காண்பார்கள். ஆண்டவர் இந்த இடத்துல பாருங்கள், மத்தேயு நற்செய்தியில் சொல்கிறாரு 7:21, இன்றைய காலத்தில் நெறிக்கேடு எப்படி வெளிப்படுகிறது அப்படின்னா, உண்மையில்லாத வாழ்க்கை, வெளியில் பக்தி, உள்ளுக்குள்ள சொத்தை. வெளியில் பக்தியாக தெரியுது, உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா வேஷம், உள்ளத்திலே அகந்தை, பிறருக்கு அநீதி செய்தல். இன்னைக்கு பிள்ளைகளை என்ன செய்கிறாங்கன்னா, அநீதி, குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவிங்கிற நிலையில் இருக்கிறவங்க பிள்ளைகளை தங்கள் பக்கம் இழுப்பதற்கு போராடுறாங்க. 2 பிள்ளைகள் வந்து சின்ன குட்டி பிள்ளைங்க பசங்க வந்து என்கிட்ட வராங்க, அருங்கொடைக்கு வராங்க, சாரி சகாயமாதா கோயிலில் வராங்க. வந்து அவங்கள நான் ப்ளஸ் பண்ணுறேன். ப்ளஸ் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட மெதுவாக பேச்சு கொடுத்தேன். என்னடா பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க, எங்கே வரீங்க, என்ன விளையாண்டிங்களா, அப்படி இப்படி என்ன. அதில் ஒருத்தன் உடச்சிட்டான். கேட்டேன், உங்கள் அப்பா எங்கடா அப்படின்னு கேட்டேன். அந்த ஆள் எங்கேயோ இருக்கிறாரு அப்படிங்கிறான். துணோண்டு, என்னடா அப்படி சொல்கிற, உங்கள் அப்பா உனக்கு பிடிக்காதா அப்படிங்கிறேன். எங்கள் அப்பா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, எங்கள் அம்மா மட்டும்தான் பிடிக்கும் அப்படிங்கிறான். ஒருத்தன் தான் சொல்கிறான்னு பார்த்தா இன்னொருத்தனும் அப்படியே சொல்கிறான். பாருங்கள், குழந்தையினுடைய உள்ளத்தில், அது குழந்தைங்க, அதுங்க விவரம் தெரிஞ்சு அப்பாவை அன்பு செய்து அம்மாவை அன்பு செய்து அது அடுத்த பிரச்சனை. ஆனால் குழந்தைகளாக இருக்கிற போதே விஷத்தை குழந்தைங்களுடைய இதயத்திலே பாய்ச்சுகிற தாய்மார்கள் உண்டு, தந்தையர்கள் உண்டு. அம்மாவை அன்பு செய்யாதன்னு சொல்லி கொடுக்குற தந்தையர்கள் உண்டு. அப்பாவை விலக்கி வை, அப்பா கிட்ட பேசக்கூடாது, அப்பா கிட்ட பேசுனா என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணுற தாய்மார்கள் உண்டு. பாருங்கள் பிள்ளைங்களே, இன்றைக்கி குடும்பத்தை வேறு வெளியிலேருந்து பிசாசு வந்து சிதைக்காதுங்க, நம்மளை தான் அது பயன்படுத்தி சிதைப்பதற்கு ஒரு கருவியாய் பயன்படுத்துதுங்கிறத மறந்துடாதீங்க. இப்படிப்பட்ட குழந்தைகள் வளருகிற பொழுது அந்த குடும்பத்தினுடைய முழுமையான பரிணாமம் கிடைக்காம வளர்றவங்க எப்படி இவங்க வளருவாங்க? அவங்க குறையோடு தான் வளருவாங்க. அவர்கள் உருவாக்க போகிற குடும்பத்திலும் அவங்க இதே மனநிலையோடு தான் இருப்பாங்க. அதனால தான் இந்த நெறிங்கிற வார்த்தை என்பது எல்லா இடத்திலும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. ஏதோ 2 இடத்துல தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை அப்படி இல்லை, எல்லாம் உங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா தளங்களிலும் இந்த நெறி என்பது கண்டிப்பாக அது பயன்படுத்தப்பட வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை, பிறருக்கு அநீதி, இரக்கமில்லாத நிலை, சுயநலமான வாழ்வு, இறைவார்த்தையை கேட்டு செயல்படுத்தாத நிலை, மதத்தை வெறும் புகழுக்காக பயன்படுத்துதல், கோயிலுக்கு வர்றது பெருமைக்காக வர்றது. என் பெருமை என்ன தெரியுமா, நான் தான் இங்கே நிற்பேன், வேறு யாரையும் நான் நிற்க விட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிற நினைப்பு. இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாமே இந்த நெறிக்கெட்ட தலைமுறையினுடைய அடையாளங்களாக இருக்கிறது. இதற்கு எதிரான இயேசுவின் அழைப்பு
இயேசு எதை விரும்புகிறார் தெரியுங்களா? சுத்தமான உள்ளம், செயலில் வெளிப்படும் அன்பு, நீதியான வாழ்க்கை, தந்தையின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து செயல்படுவது. என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுகிறவரே விண்ணரசில் நுழைவார்கள் அப்படின்னு சொல்லி மத்தேயு நற்செய்தி 7:21 ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இதனால் நெறிக்கேடு என்பது கடவுளுடைய வழியை அறிந்தும் அதன்படி வாழ மறுக்கும் வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய பேருக்கு அது தெரியுதுங்க, தெரியாமல் இல்லை. ஆனால் தெரிந்தும் அவர்கள் என்ன செய்கிறாங்க? கடவுளுடைய வழியை அறிந்தும் அவர்கள் அதன்படி வாழ மறுக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கடவுளுடைய இரக்கத்தை காண முடியாது. இயேசு எதிர்பார்ப்பது வெறும் மத அடையாளம் அல்ல, மாற்றத்தை நோக்கி பயணிக்கிற வாழ்க்கை முறை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாற்றம் என்பதே மாறாதது. நீங்கள் மாறணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. மனமாற்றம். மனமாற்றம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆங்கில சொல்லாடல் என்ன? ஆட்டிடியூடு சேஞ்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மனப்பாங்கு மாறுதல். மாற்றம் அப்படின்னா உடனே முகம் மாறிடாது, வீடு மாறிடாது. நம்ம இருக்கிற இடத்துல நம்மளுடைய உள்ளத்தை மாற்றிக்கொள்வது. சீடர்கள் எல்லாம் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுட்டாங்க. சிறைச்சாலை திறந்துருச்சு. ஒரு நிலநடுக்க மாதிரி ஏற்படுது. கடவுளுடைய ஆவியானவர் வராரு. அந்த இடத்துல என்ன நடக்குது? சிறைச்சாலைகள் எல்லாம் திறந்துருச்சு. இப்போ திறந்த உடனே அவங்க என்ன செய்யணும்? நீங்களாக இருந்தால் என்ன செய்வாங்க? நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம்? விட்டா போதுன்னு ஓடி எங்கேயாவது தலைமறைவாக ஆயிடுவோம். ஆனால் அங்கேருந்து உள்ளே இருந்த சீடர்கள் என்ன பண்ணாங்க? ஓடலை. அவங்க உள்ளே உட்காந்துருக்காங்க. அந்த சிறை தலைவன் வந்து பார்க்குறான். சிறை காவலர் வந்து பார்த்து எல்லா கதவும் திறந்துருக்கிறத பார்த்து அதிர்ச்சி விட்டு அவர் கத்தி எடுத்து என்ன செய்ய போகிறான்? குத்திக்க போகிறான். என்ன எப்படியா இருந்தாலும் தலையை வெட்ட போகிறாங்க நம்மளை. இப்படி நீ திறந்து விட்டு ஓட விட்டியாடான்னு. ஏதோ தப்பு நடந்துருச்சு, நம்ம செத்துருவோம். அப்போது சத்தம் கேட்குது, ஐயா உனக்கு எது தீங்கு செஞ்சிக்காத, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், நாங்கள் இங்கே தான். அப்போ தான் லைட்டை கொண்டு வான்னு சொல்லி எல்லாம் பார்த்தா எல்லாம் சிறைச்சாலையில் உட்காந்துருக்கு. என்ன நடந்துச்சு? என் ஆண்டவர் எங்களுக்காக திறந்து விட்டாரியா, பாரியா. உடனே அந்த சிறைச்சாலையை பாதுகாக்கிற பாதுகாவலர் என்ன பண்ணுறாரு? அவங்க காலில் விழுந்து அவங்கள கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் சோறு போட்டார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் சாமியாரை கூட்டிகிட்டு போய் சோறு போடுறீங்க? பிரைஸ் தி லார்ட். சிறையை திறந்து வர்றவங்களுக்கு சோறு கிடையாது, சிறையில் அடைக்கிறவங்களுக்கு தான் சாப்பாடு கொடுக்குறாங்க. சிறையில் அடைக்கிறவனுக்கு காசு கொடுக்குறாங்க. எப்படி? யாராவது உன் வீட்டுக்கு வருவான், பைபிளை தூக்கிக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்து உன் வீட்டில் அங்கே கருப்பாக தெரியுது, அங்கே கருப்பாக தெரியுது, ஏதோ ஆடுது, இப்படியெல்லாம் சொல்கிறவங்க ஒழுங்காக இருக்கிற குடும்பத்தை சிறைச்சாலைக்குள்ளே போடுறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் விடுதலை கொடுக்கிற தேவன், உன்னை விடுவிக்கிற தேவன். அவர் எல்லா விதமான கட்டுகளிலிருந்தும் தன்னை விடுவித்து உங்களையும் என்னையும் பாவ கட்டுகளிலிருந்து விடுவித்து மீட்டெடுத்துட்டு அவரும் தன்னை மீட்டெடுத்து கொண்டு விண்ணரசுக்குள்ளே ஏறி போனாரு. அப்பேற்பட்ட கடவுள் உங்களையும் என்னையும் காப்பாற்றுறதுக்கு வழிகாட்டுறாரு. நீங்களும் நான் என்ன செய்கிறோம்? ஓடி போய் மந்திரம் மாயம் கேவலமாக இருக்குது பிள்ளைகளை. எவ்வளவு சொன்னாலும் அதே தான் நடந்துட்டு இருக்குங்க. மாற்றத்தை எங்களால் ஒரு சில இடத்துல பார்க்குறோம், சந்தோஷமாக இருக்குது. ஒரு வீட்டில் வந்து கல்யாணம் வச்சாங்க, சொன்னாங்க, ஃபாதர் உங்கள் செய்தியெல்லாம் கேட்டிருக்கேன் ஃபாதர், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபாதர். நல்ல நேரமே கிடையாது ஃபாதர், கெட்ட நேரத்தில் கல்யாணம் வைக்கிறேன். நல்ல நேரமே பார்க்கல ஃபாதர், அது கண்டிப்பாக கெட்ட நேரமாக தான் இருக்கும். அப்படி அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை ஃபாதர். நாங்கள் மீட்கப்பட்ட ஜனமாக ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்னு சொல்லிக்கிட்டேன் நான். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், ஒரு 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 பங்குல பூசை நடக்குதுங்க. பக்தியாளர்கள் எல்லா கோயிலுக்கு வரவங்க தான். ஒரு ஃபாதர் வந்து பூசை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, சொந்தக்கார சாமியார். திடீர்னு பூசை பிரசங்கம் முடித்த உடனேயும் அவர் படார்னு எந்திரிச்சு எங்களெல்லாம் உட்காருங்க உட்காருங்க அப்படின்ட்டார். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. நாங்கள் தாலி மந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் பிரசங்கம். பாருங்க, நற்செய்தி வாசிச்சிருக்கிறோம், அடுத்தது பிரசங்கம் வைக்கணும். எல்லாரையும் உட்கார வச்சுட்டு அவர் உடனே என்ன பண்ணிட்டார்? பட்டுன்ட்டு தாலி மந்திரிக்க போகிறார். பாருங்க, நம்ம ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ணுறோம். அந்த ஆர்டரில் தான், வழிபாட்டில் தான் ஆண்டவர் இருப்பார். நீ ஒரு ஆர்டரை உள்ளே திணிக்கிற. ஏன் மந்திரிக்க போகிற? கல்யாணம் நல்ல நேரத்தில் கல்யாணம் பண்ணணுமா? அப்போ நீ நம்பின கடவுள் எங்கே போனார்? பாருங்க, வேதனையாக இருக்கிறது பிள்ளைகளே. நான் அந்த இடத்துல நான் தான் பங்கு சாமியார். நான் எந்திரிச்சு என்ன பண்ணியிருந்துருக்கணும்? என்ன செஞ்சுருக்கலாம்?
ஹோல்டேன் அப்படின்னு கத்தியிருக்கலாம். ஏன் நோ அப்படி சொல்லியிருக்கலாம். சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கும், கொலகொலப்பு, சலசலப்பு. நாங்கள் அதை கொடுக்க விரும்பலை. போ ஓட்டத்தை ஓடுப்போ, அவ்வளோதான். தெய்வ பிள்ளைகளை எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் எங்களுடைய பசிலிக்காவிலேயே நாங்கள் பல விஷயத்தை பார்த்துட்டு தான் இருக்கிறோம். எல்லா கோயிலையும் நடக்குது, பசிலிக்காவில் மட்டும் இல்லை, எல்லா கோயிலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கணும் பிள்ளைகள். ஒரு கிறிஸ்தவர் கடை வச்சிருக்கிறாரு. நான் அந்த பக்கமாக போகும்போது அந்த கடையை அப்படி எதேச்சும் அப்படி பார்க்க தெரிஞ்சு, அவர் கடையில் ஜாமான் அடுக்கி வச்சிருக்கிறாரு, அதுக்கு மேலே எலுமிச்சப்பழம் வச்சிருக்கிறாரு. இங்கே மாதாவுடைய பக்தர் அவர். என்னத்துக்கு நம்ம பக்தராக இருந்து மாதாம்மா எலுமிச்சப்பழம் வச்சா தான் பொழப்பேன்னாங்களா? அப்படின்னா நாங்கள்லாம் பல இடத்துக்கு ஜெபத்துக்கு போகிறோம். அப்போ நான் கழுத்து போகிற மாலை இது என்ன எலுமிச்சப்பழத்தை கட்டிக்கிட்டு தான் போகணும். ஏன்னா அவ்வளோ பேருடைய பாவம் எங்கள் மேலே தான் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், தேவ பிள்ளைகளை யோசிச்சு பாருங்களேன். யோசிச்சு பாருங்கள். ஒரு இடத்துல திரியாத்திரை போகிறாங்க. 10 கோயில், இந்த தவ காலத்தில் போவாங்கள்ல, 10 கோயில் போகிறாங்க. 7 கோயிலோ 8 கோயிலோ போகிறாங்க. ஜெபம் பண்ண சொன்னாங்க. ஜெபம் பண்ணி மந்திரிச்சு விட்டோம். ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். டயரில் கொண்டு போய் எலுமிச்சப்பழம் வைக்கிறான். அதுக்கு எண்ணெயை வச்சு அவன் ஏற்றிட்டு போயிருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். நான் பலியாகி போனாலும் பரவாயில்ல. 2 டயருக்கு ஆள் கிடைக்கலன்னா அம்மல் சாமியும் கூப்பிட்டுருக்கலாம். நாங்கள் தானே இதெல்லாம் கத்திக்கிட்டு இருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஏங்க இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? ஏன் நம்ம இப்படி பண்ணணும்? பாருங்க, இன்னமும் அவமானத்தின் சின்னம், அவமானத்தின் அடையாளம், அவமானத்தினுடைய. அதனால தான் ஆண்டவர் நெறிக்கேடு உள்ளவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்ல போறார், நெறி கெட்டவர்களை என்னை விட்டு அகன்று போங்கள். அப்போ போய் சொல்ல முடியாது, ஆண்டவரே நான் கோயிலுக்கு போனேன், ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை நான் நன்மை வாங்கினேன் ஆண்டவரே. அப்புறம் சொல்லுவார், அப்படியா இவ்வளவு வாங்கிட்டு தான் அவ்வளோ பண்ணியா? இவனை தூக்கி நடு நெருப்பில் போடுவார். பக்கத்தில் போட்டால் ஓரமாக இருந்தால் ஒதுக்கி வந்தியாந்துருவான். பிள்ளைகளை, அதனால் யோசிங்க. நம்பிக்கை இழந்த உலகிற்கு நம்பிக்கை தரணும். நீங்கள் இப்போ பார்த்தீங்களா, இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருந்தது எது அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு சொல்கிறது, இந்த பொருளாதார உலகத்தில் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளணும். உங்களை பார்க்குறவங்க உணரணும், அவங்க வித்தியாசத்தை உணரணும். ஏப்பா இவர் நல்லா வாழ்றாருப்பா, இவர் என்னப்பா நல்ல நேரம் பார்த்தாரா, இது பார்த்தாரா, அது பார்த்தாரா, நல்லா தானே இருக்கிறாங்க இந்த குடும்பம் அப்படின்னு நீங்கள் உணர வைக்கணும். 2வது பாயிண்ட்டு ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க. ஆண்டவர் நமக்கு 2வது விஷயமா சொல்கிறது என்னன்னா, இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கான பாடமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்பிக்கை இழந்த உலகிற்கு நம்பிக்கை தருதல். நீங்கள் நம்பிக்கை கொடுக்கணும். நீங்கள் உங்ககிட்ட யாராவது நம்பிக்கை இழந்து போய் வருவாங்க, அப்போ போயிட்டு நீங்கள் சொல்லக்கூடாது, எல்லாம் நம்ம வீட்லேயும் அப்படித்தான் இருக்குது, ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் அறுவடைக்கு போயிட்டு தான் இருக்கிறேன். ஒன்றும் தேவ பிள்ளைகளே, இந்த நம்பிக்கையை இழக்கும்படியான பேச்சுக்களை தவிர்த்துட்டு ஆண்டவர் உங்களை எப்படியெல்லாம் உயர்த்தினார் அந்த நம்பிக்கையை நீங்கள் பகிர்ந்து கொள்ளணும். இன்னைக்கு நிறைய பேர் மன அழுத்தம், தனிமை, போர், வீட்டில் பிரச்சனை, சண்டை சச்சரவு, எதிர்காலத்தை குறித்த பயம், இப்படி நிறைய விஷயத்தில் நம்பிக்கை இழந்தவர்களாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் நானும் அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற சாட்சியாக மாறணும்னு தான் ஆண்டவர் விண்ணேற்றம் அடைந்து போனார். நம்மெல்லாம் நம்பிக்கை கொடுக்குற சாட்சியாக நிற்கணும். இறைவன் மனிதனை உயர்த்துகிறார் என்ற நம்பிக்கையை உலகிற்கு காட்டுவதற்காகத்தான் உங்களை என்னையும் பெயர் சொல்லி ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நம்பிக்கையை காட்டணும். எசையா புத்தகம் 12:2, எசையா புத்தகத்தில் 12:2 சொல்லுது பாருங்க. இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன், நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன், என் மீட்பும் அவரே. பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வரிகளை எல்லாம் நம்ம நினைந்து பார்க்கிறோம். திருப்பாடல் ஆசிரியர் பாடுறாருன்னா அவர் வாழ்ந்து காட்டி, அவர் நமக்கு இன்னைக்கு வாழ்ந்து காட்டினவர். அதனால தான் இன்னைக்கு பைபிளில் அவர் சொன்னதெல்லாம் நம்ம வச்சு வாசிட்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நான் நம்பிக்கை வைக்கிறேன், நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன், என் மீட்பர் அவரே என்று திருப்பாடல் ஆசிரியர். எசையா புத்தகத்தில் 26:2, எசையா புத்தகம் 26:2 வாசிங்க பார்ப்போம். வாயில்களை திறந்து விடுங்கள், அவர் மீது நம்பிக்கை கொண்ட
நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும். பார்த்தீங்களா, யாருக்கு கடவுள் வாயில்களை திறக்க போறாரு? வாயில்களை திறந்து விடுங்கள், அவர் மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும். 3வது இறைவசனம், அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள், உம்மீது நம்பிக்கை உடையவர்கள், அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகின்றீர். கடவுள் அவங்களுக்கு என்ன கொடுக்குறாரு? அமைதி கொடுக்குறார். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், அவங்க அமைதியாக இருப்பாங்க. அவங்க எதை பற்றியும் சலனப்பட, நாங்களாம் எதை பற்றியும் சலனப்படலைங்க. இந்த நிஜபத்தை எப்போ ஆரம்பிக்கணும், நல்ல நேரம் எப்போ, இருக்கிற பிரச்சனையில் இது வேறு பிரச்சனையா? அதனால் நாங்கள்லாம் நல்ல சந்தோஷமாக தான் இருக்கோம். கடவுள் எங்களை அமைதியில் வழி நடத்துகிறாரு. காரணம் என்னென்னா, இந்த மாதிரி காரியத்தில் நாங்கள் உள்ளே போகிறதில்ல. ஒரு அம்மா பங்குசாமியாருக்கு ஃபோன் பண்ணிச்சான். ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி வீடு மந்திரிக்க வரணும் சாமி, புது வீடு கட்டியிருக்க. சரி வரம்மா, எத்தனை மணிம்மா? 4 மணி நிச்சான். சாயந்தரமாம்மா அப்படின்னு. இல்லைம்மா, இல்லை ஃபாதர், காலையில் 4 மணிக்கு, விடிய காலையில். என்னம்மா 4 மணிக்கு, என்னம்மா இவ்வளோ சீக்கிரம்? நான் ஒரு 6 மணிக்கு வரேம்மா. இல்லை ஃபாதர், 4 மணிக்கு தான் நல்ல நேரம் ஃபாதர், 4லேருந்து 4:30க்குள்ளே நல்ல நேரம் முடியுது ஃபாதர். நீங்கள் வந்து 4 மணிக்கெல்லாம் வந்துருச்சுங்க ஃபாதர், என் வீடு நல்லா இருக்கணும் ஃபாதர், கஷ்டப்பட்டு கட்டியிருக்கிறேன். அப்படி சொல்லி பார்த்தாரு. அந்த அம்மா கேட்கல. அடுத்த நாள் வந்துச்சு. மணி 4 ஆச்சு, 4:30 ஆச்சு, 5 ஆச்சு, 5:30 ஆச்சு. சாமியார் வரல. 6:30 மணிக்கு வந்தார். இந்த அம்மாவுக்கு கடுங்கோபம். ஏன் சாமி 4 மணிக்கு வர சொன்னா 6:30 மணிக்கு வந்து நிற்கிறீங்க? இல்லைம்மா, நீ சொன்ன மாதிரியே 4 மணிக்கு நான் வெளியில் வந்தேன். ஒரு கருப்பு பூனை படார்னு போயிடுச்சுமா குறுக்க. நான் உடனே பக்கத்தில் இருக்கிற சோசியருக்கு ஃபோன் அடித்து கேட்டேம்மா. உனக்கு அவர் தான் சோசியர் சொன்னார்ல, அவர்கிட்டயே அடித்து கேட்டேன். இது மாதிரி கருப்பு பூனை, என் ராசி இந்த ராசி, இது மாதிரி கருப்பு பூனை குறுக்க போயிடுச்சு, என்ன பண்ணலாம்? சாமி, ஒரு அடி கூட மேலே எடுத்து வைக்காத, உசுறு போயிடும், அப்படியே பின்னாடி போயிடு, 6 மணிக்கு மேலே தான் நீ வெளியில் வரணும்னு சொல்கிறார். அதாம்மா நான் 6 மணிக்கு மேலே வந்திருக்கிறேன். உனக்கு மட்டும் ஒரு குரங்கு வேலை செஞ்சா எனக்கு ஒரு பூனை வேலை செய்யாதா? ரைஸ் எல்லாம் இது ஒரு கற்பனை கதை தான். சாமியார் அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கலை. இப்படி நடந்திருந்தால் எப்படி இருக்கும் பாருங்களேன். இதுதான் இந்த பதில் எங்களுக்கும் சொல்ல முடியல. உனக்கு தாலி கட்டுற நேரம் 10லேருந்து 10:30. எனக்கும் சோசியர் சொல்லியிருந்தாருன்னா உனக்கு நல்ல நேரம் 11 தான். நான் அப்போ தான் இந்த ஜபத்தை சொல்லுவேன்னு நானும் வாயை கடிச்சிட்டு இருந்தேன்னா சில பேர் வந்து கேட்கும்போது சிரிப்பு தான் வரும். ஃபாதர் 10லேருந்து 10:30க்குள்ளே நல்ல நேரம், கொஞ்சம் தாலி கட்டி விட்டுறீங்களா? நான் சொல்லுவேன், இப்போயே கூட்டிகிட்டு வா, கட்டி விட்டுறேன். தேவ பிள்ளைகளை, தாலி நல்ல நேரத்தில் கட்டணும்னா நீ எங்கேயோ போய் கட்டிக்கோ. கோயிலுக்கு வரீன்னா இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி தான் நீ ஆண்டவர்கிட்ட வரீங்க. எல்லாம் நம்ம கேட்குறோம். கேட்டுட்டு அந்த சம்பவம் நடக்கும்போது, என்னங்க இந்த மாதிரி நாங்கள் பார்க்கல ஃபாதர், மாப்பிள்ளை வீட்டில் தான் ஃபாதர் அடம் பிடிக்கிறாங்க ஃபாதர், அதில் பார்த்தாலே பார்க்கணுன்னு பார்க்குறாங்க ஃபாதர், நம்ம என்ன ஃபாதர் சொல்கிறது? அங்கே போய் என்னங்க அப்படின்னு, ஃபாதர் அந்த அம்மா தான் ஃபாதர் இப்படி பேசுது ஃபாதர், இந்த டயத்தை மாற்றினீன்னா நான் தாலியே கட்ட மாட்டேன், தூக்கிட்டு என் பையனை கூட்டிகிட்டு போயிடுவேங்குது ஃபாதர், நான் என்ன பண்ண செய்யறது? இங்கிட்டு போனால் அங்கிட்டு ஒரு ஆள். இப்போ 2க்கு நடுவில் நாங்கள் கதவை சாதிக்கிட்டோம், ஐயோ ஐயோ ஐயோன்னு நாங்கள் தான் அடிச்சுக்கிட்டாலும் வேற என்ன செய்ய முடியும்? வேற என்ன செய்யறது? ஆண்டவர் இருக்கிறாரு, எதை குறித்தும் கவலை இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். நமக்கு சட்டமா திட்டமா ஆண்டவர் என்ன கொடுத்தா என்ன அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் பண்ணுறாங்க. எதை குறித்தும் கவலை இல்லைப்பா, உன் பைபிளை குறித்தும் கவலை இல்லைப்பா, ஆண்டவரை குறித்தே கவலை இல்லை. அப்போ பிரசங்கம் கேட்டு என்ன பிரயோஜனம்? அதனால தான் வாக்குறுதியின் பிள்ளைகள், ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்தது போல வந்தாரு, வாக்குறுதி கொடுத்தது போல இறந்தாரு, வாக்குறுதி கொடுத்தது போல விண்ணகத்துக்கு ஏறி போனாரு. அதே போல நீங்களும் வாக்குறுதியின் பிள்ளைகளா வாழ்ந்து காட்டணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அபாக்குக் நூல் சொல்லுது பாருங்க. அபாக்குக் புத்தகம் 2வது அதிகாரம் 4வது இறைவசனம் சொல்லுது, இதை நம்பாதவரோ உள்ளத்திலே நேர்மையற்றவராய் இருப்பர், நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்பலை, நீ ஆண்டவர் சொன்னதை நம்பாதவரோ உள்ளத்தில் நேர்மையற்றவராய் இருப்பார். அப்போ அவங்க வாழ்க்கையில் நீங்கள் நேர்மையை பார்க்க முடியாது, நீதியை பார்க்க முடியாது. ஒரு பாட்டு இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நீதியை வச்சு நிறைய பாட்டு வரும் இல்லையா? ஆண்டவர் இன்னைக்கு நீதியின் தேவனாக இருக்கிறார்.
நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். ஆண்டவர் நீதியின் தேவன் பிள்ளைகளே, நியாயத்தின் தேவன். இந்த பாட்டு பாடலாமா பிரதர்? நல்ல பாட்டு பிரதர். கடவுள் நீதியின் தேவன். பாருங்க, நீங்க நீதியோடு இருந்தா போதும். மீகா 6:8 நேற்றே நான் சொன்னேன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? மீகா 6:8 ஆண்டவர் என்ன சொல்லிக்கிறாரு? அட்டண்டன்ஸ் போட்டுக்கிட்டுலாம் இருக்க மாட்டார். கோயிலுக்கு போனியா, இந்த சீட்டில் உட்காந்தியா அப்படின்னு ஆண்டவர் சொல்றார், நேர்மையை கடைபிடி. பார்த்தீங்களா? முதல் வார்த்தை என்ன? நேர்மையை கடைபிடி. இரக்கங்காட்டு, கடவுளுக்கு முன்னாடி தாழ்ச்சியா நில்லு. வேறு என்னத்தை ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்குறாருன்னு சொல்றார். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். ஆண்டவர் உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு நேர்மையை எதிர்பார்க்கிறார். பிரைஸ் எல்லாம். பாருங்க, உன் நேர்மை என்னன்னு கடவுளுக்கு தெரிஞ்சா போதும். நம்ம நேர்மை மக்களுக்கு புரியாது. நம்ம நேர்மையை பார்த்துட்டு அநீதியானவர்கள் அவங்க ஒரு நேர்மையை வைப்பாங்க. இப்போ நாங்கள் ஒரு ஃபாதர், இங்கே இருக்கிறவங்க எல்லாருடைய கவலையும் பார்த்துட்டு நாங்கள் பொதுவாக ஒரு வேலை செய்வோம். அது 2 பேர்த்துக்கு இடிக்கும். அப்போ இடிக்கிறவங்க என்ன செய்வாங்க? எங்களை கடிப்பாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்கிறது? இவன் கடிச்சிருவான், இவன் இடிச்சிருவான், இவன் உதைச்சிருவான் அப்படின்னு நாங்கள் வேலை செய்ய முடியாது. நாங்கள் பொதுவான அந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் வாழணும். அதுதான் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற சவால். இன்னைக்கு குடும்பத்திலையும் அப்படி தான் நம்ம இந்த வாழணும். இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது இல்லை, நோ. ஆண்டவர் அதுக்கு எதிரானவர். அதனால தான் ஆண்டவர் நேர்மையின்படி நீதியின்படி வாழ்கிற பிள்ளைகளோட தான் ஆண்டவர் இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் கடவுளை அறியாதவங்க கூட நல்லா வாழ்கிறாங்க. அவங்கள வாழ்க்கையை உள்ளே போய் பார்த்தா நேர்மையாக இருக்கிறாங்க. பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வேலையை ஒருத்தர் கொடுத்தோம். ஒரு வேலை, வீட்டில் ஒரு சின்ன வேலை. அந்த வேலையை செய்கிறதுக்கு ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவரை கூப்பிட்டோம். ஒரு இந்து சகோதரர், அவரை கூப்பிட்டோம். அவர் அந்த வேலைக்கு 50 ரூபா கேட்டார். வெறும் 50 ரூபா கேட்டார். கிறிஸ்தவர் ஒருத்தரை கூப்பிட்டோம். இந்த வேலைக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்டேன். அது ஒரு 1000 ரூபா ஆகும் சாமி, உங்களுக்காக வேணா 750 ரூபா போட்டுக்கிறேன் அப்படின்னார். 50 ரூபா வேலை. அவனுக்கும் குடும்பம் இருக்குது, குட்டி இருக்குது, பிள்ளைங்க இருக்குது, வாய் இருக்குது, வயிறு இருக்குது. அவன் மனுஷன் 50 ரூபா. நான் கேட்குறேன், எப்படி 50 ரூபா? அந்த பொருள் அவ்வளோதான் ஃபாதர், 50 ரூபா கொடுங்க, 50 ரூபா லேபர் கொடுங்க, 100 ரூபா கொடுங்க போதும் அப்படி. இங்கே 750 ரூபா. கிறிஸ்தவனை வாழ்கிறவனுக்கு நம்ம என்னத்தை கற்றுக் கொடுத்தோம்? இப்போ பாருங்களேன், இன்றைக்கி நாம் இப்படி தான் ஓடிக்கொண்டு இருக்கிறோம்னா உங்களுக்கு கிறிஸ்தவ நெறிமுறை எப்படிப்பட்டதாக இருக்க போகுது? பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். அப்படியே எந்திரிச்சு நில்லுங்களேன். கொஞ்சம் சாப்பாடு நெஞ்சிலே நிற்கிது நிறைய பேத்துக்கு. அப்படியே கொஞ்சம் இறங்கினா நல்லாயிருக்கும். அப்படியே கையை பிடிச்சி தூக்கி விடுங்க. நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். உமக்காய் காத்திருப்பே, உம்மையே பற்றி கொள்ளுவே, வார்த்தையால் திருப்தியாவே, சமூகத்தில் அகமகிழ்வே. உமக்காய் காத்திருப்பே, உம்மையே பற்றி கொள்ளுவே, வார்த்தையால் திருப்தியாவே, சமூகத்தில் அகமகிழ்வே. கைகளை சேர்த்து ஏசையா, ஏசையா என் நீதி நீர்தானையா, ஏசையா, ஏசையா, ஏசையா என் நீதி நீர்தானையா, ஏகோவாசிக்கேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா, ஏகோவாசிக்கேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா.
திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடையது கொஞ்சம் நல்லது. துன்மார்க்க செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நிரந்தர சுதந்திரம் இது என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது. ஏசையா 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 என் நீதி நீரானையா. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. ஏகோவாசிக்கேனோ நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. ஏகோவாசிக்கேனோ நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவே. என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவே. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவே. என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவே. உமக்காய் காத்திருப்பே. உம்மையே பற்றி கொள்ளுவே. உம் வார்த்தையால் திருப்தியாவே. உம் சமூகத்தில் அகமகிழ்வேன். கைகளை அசைத்து ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. ஏகோவாசிக்கேனோ நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. ஏகோவாசிக்கேனோ நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. Praise the Lord. Hallelujah. அப்படியே அமர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, இப்போ நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இயேசு சாமி விண்ணகத்துக்கு ஏறி போயிட்டாரு இல்லை, நம்மக்கிட்ட வேலை கொடுத்துட்டு போயிட்டாரு. நீங்களும் நானும் அந்த வேலையை செய்யணும். அதுக்கு தான் உங்கள் தலையில் அபிஷேகத்தின் எண்ணெய் வைக்கப்பட்டது. அதுக்கு தான் நீங்கள் எல்லாம் குருவாக உயர்த்தப்பட்டிருக்கிறீங்க. அதனால தான் உங்கள் கையில் நற்கருணை கொடுக்குற நேரத்தில் கிறிஸ்துவின் திருவுடல் என்கிற அபிஷேக உடல் கொடுக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், அந்த கம்யூனியன் நமக்கு வாங்குற அந்த நற்கருணைக்கு பேர் என்னன்னா யூக்கரிஸ்ட். யூக்கரிஸ்ட் யூ அப்படின்னா குட், காரிஸ்னா கருணை, நல்ல கருணை. இயேசுவிடமிருந்து வெளிப்பட்டது அந்த நல்ல கருணை. உங்களிடமிருந்து நம்மிடமிருந்து அந்த நல்ல கருணை வெளிப்படணும். நல்ல கருணை நீதியோடு இணைந்து செல்லணும். பிள்ளைங்களை தூங்க வைக்கிறது நல்ல கருணை போல தெரியும் இல்லை, அந்த பிள்ளைங்களை நம்ம காலையில் எழுப்பி விட்டு அதுங்க நம்மளை கெட்ட அப்பாவாக பார்க்கும், அம்மாவாக பார்க்கும். ஆனால் அதுங்களுக்கு நீங்கள் கொடுக்குற பாடம் பின்னாட்களில் நல்ல பாடமாக நிற்கும். பிரைஸ் தி லார்ட். ஒரு நல்ல ஆசிரியர் கடிந்து கொள்ளணும் பிள்ளைகளை. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸ்பேர் த ராட் ஸ்பாயில் த சைல்டுன்னுவாங்க. ஸ்பேர் த ராட், அதான் குச்சி எடுக்காமல் பிள்ளையை கெடுத்துடலாம் அப்படின்வாங்க. குச்சியை எடுக்காத பிள்ளை கெட்டு போயிடும். அப்படின்னா என்ன, குச்சி எடுனா அடிக்கிறது சொல்லலை, நம்ம சொல்கிறது கண்டிப்பது. பாருங்கள், அதனால் இதெல்லாம் நீங்கள் நன்மைன்னு நினச்சி நம்ம விட்டுட்டு போகிறது எல்லாமே நம்மளையே இன்றைக்கி என்ன செய்யுது, நம்மளையே கொண்டு போய் குழியில் தள்ளுது. சோம்பேறித்தனம். இன்றைக்கி தலைவிரித்து ஆடுகிற தமிழகத்தை பிடித்து கொண்டு இருக்கிற மிகப்பெரிய நோய் சோம்பேறித்தனம். அதில் முக்கிய பங்கு வகிக்கிற இடங்கள் கோயில் மாதிரி இடங்கள், பொது இடங்கள். பார்த்தீங்கன்னா அங்கங்கே 10 பேர் உட்காந்துருக்கான். எதுக்கு உட்காந்துருக்கான்? இன்றைக்கி வேலைக்கு போக முடியாதவங்களாம் கோயிலில் வந்து ஜெபம் பண்ணுறேன்னு உட்காந்துருக்கான். எங்கேயாவது போனால் கோயிலில் போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பார்த்தீங்களா, நீ வேலைக்கு போக வேண்டிய நேரத்தில் கோயிலில் போய் உட்காரக்கூடாது. ஏதாவது பிரச்சனை கோயிலில் போய் ஜெபிக்கிறீங்க, அதெல்லாம் ஓகே. வேலை இல்லாத நேரத்தில் போய்க்கணும். வேலையை நீ எஸ்கேப் பண்ணிவிட்டு நீ கோயிலில் போய் உட்காரலாமா? பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு பிள்ளையை கோயிலுக்கு கூட்டிகிட்டு வரலாமா? சில பேர் அப்படி செய்வாங்க. எக்ஸாம் நடக்கும், அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆண்டவர் தான் முக்கியம். இல்லை, நீதி. அந்த குழந்தைக்கு நீ நீதி செய்யணும், தவறானதை சொல்லிக் கொடுக்கக்கூடாது.
ஆண்டவர் எதை சரியாய் செய்வார். நீ என்கிட்ட வந்ததுனால உனக்கு பாஸ் மார்க் போட்டுரும். இல்லை இல்லை, நீங்கள் நீதியோடு செயல்படணும். இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் பைபிளை தூக்கிக்கிட்டு அப்படியே ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கு, ஆண்டவர் என்னை அழைச்சிருக்கிறார். அங்கே வீட்டில் பிள்ளை பொண்ணு மனைவிகள்லாம் பட்னியில் கிடக்குது. வீட்டில் ஒரே பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது, வறுமை, வீட்டில் ஒழுங்கு இல்லை, பிள்ளைங்கள் எல்லாம் தறிக்கட்டு நிற்குது. இங்கே அப்பா ஊழியக்காரர், யாருக்கு வேணும் ஊழியம்? ஆண்டவர் சொல்கிறார், முதல்ல உன் குடும்பத்தை போய் சரி கட்டு. சபையை கண்காணிக்க முன்னாடி வரவன் முதல்ல குடும்பத்தை சரி செய்யணும். பாருங்க, இதுதான் நேர்மைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி நேர்மையை பற்றி பேசினா நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். நம்பிக்கை உள்ள பிள்ளைகள் இந்த நேர்மையில் நிலைத்திருப்பாங்க. நம்பிக்கை இல்லை அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய குளறுபடிகள் இருக்கும். அது உங்களுடைய நெறிகட்ட வாழ்க்கையினுடைய அடையாளமாக அது வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கும். அதனால தான் உங்கள் நம்பிக்கையும் நெறியும் சேர்ந்து போகுது. நீங்கள் வெறும் நம்பிக்கை இருக்குன்னு வீட்டில் 4 படத்தை மாட்டி வச்சுக்கிட்டு நான் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன், யாருக்கு வேணும் உன் படம்? தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு உன் வாழ்க்கையில் காட்டாத. இன்னைக்கு நிறைய பேர் படமெல்லாம் வச்சா அது சிலை வழிபாடுன்னு சொல்லிட்டாங்க, தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு பார்த்தா 4 வீட்டில் போனீங்கன்னாக்க இறை வார்த்தை ஒட்டி இருக்குது. எல்லாமே ஒன்று தான். வார்த்தையை ஒட்டி இருக்கக்கூடாது, வார்த்தை இதயத்தில் தாங்கு, உள்ளத்தில் எழுதி வை. பாருங்க, ஆண்டவர் லூக்கா நற்செய்தி 8:48 சொல்றாரு. இயேசு அவரிடம் சொல்றாரு, இயேசுவை தேடி வந்த நபரிடத்துல, மகளே உனது நம்பிக்கை உன்னை நலமாக்கியது, அமைதியுடன் போ. கூட்டத்தில் வியாதி, என்ன செய்யறது தெரியல, எல்லா பக்கமும் போயிட்டேன், ஆனா விடுதலை கிடைக்கல. அந்த மகள் என்ன செய்தா? கடைசியா, நான் போய் ஆண்டவரை தொடுவேன். கூட்டத்துக்கு மத்தியில் எப்படி போறது? அதனால ஊந்து கூட்டத்துக்கு மத்தியில் நடுவில் போய் முகத்தை காட்டாம ஆடையை தொட்டால், பார்த்தீங்களா? செயல்பாடு. நீங்களும் உங்கள் செயல்பாட்டை வைங்க. ஆண்டவர் மறைவாய் நீ செய்வதை கூட அவர் உனக்கு மணிமகுடத்தில் ஏற்றி வச்சு உனக்கு பெருமைப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், நான் செய்யறது யாராவது பார்க்கணுமே, யாராவது பார்த்தா தானே பெருமை. இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர் எல்லாவற்றையும் எழுதி வச்சுக்கிட்டே இருக்கிறார். நம்பிக்கைக்குரியவர் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க பார்க்குறீங்க. இந்த பக்கம் இதுதான் சாவு, இதுதான் பாதை, இறப்புங்கிறது ஒரு பாதை. இந்த பக்கம் யாருமே உன்னுடைய நன்மையை கணிக்கிடாம இருக்கிறது போல தெரியும். ஆனா இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போனோன்னையும் உனக்கு எல்லாமே தெரியும். ஆண்டவர் எதையுமே விட்டு விடவில்லை. நீ செய்த ஒரு சிறிய காரியத்தை கூட அவர் கருத்தாய் குறிச்சு வச்சிருப்பாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, லூக்கா 9:41, நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே. இந்த வார்த்தையை பார்த்தீங்களா? நம்பிக்கை எங்கே குறையுதோ அங்க சீரழிவு வந்துருங்க, சீரழிவு வந்துடும். எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் இருக்க போறேன்? எவ்வளவு காலம் உங்களை நான் பொறுத்து கொள்ள முயலும்? உன் மகனை இங்கே கொண்டு வாரும் என்று அம்மனிதரிடம் கூறினார். பாருங்க, ஆண்டவருடைய வேதனையை இதை எவ்வளவு, நீனே போய் ஜெபி, நீ போய் விடுதலை கொடு, அதை தான் ஆண்டவர் அங்கே எதிர்பார்க்கிறார். எவ்வளோ நாள் நீங்க செய்யாம என்கிட்ட தூக்கிட்டு வர போறீங்க? அங்கேயே வேதனையை வெளிப்படுத்திட்டார் ஆண்டவர். படகுல போயிட்டு இருக்கிறாங்க, தூங்கிட்டு இருக்காரு ஏசு இருக்கிறாருப்பா, பார்த்து பாரு அப்படின்னு சீடர்கள் நம்பிக்கையோடு இருந்திருக்கணும். ஆனால் என்ன செஞ்சிட்டாங்க? பயப்படுறாங்க. ஐயோ ஐயோ, முழுக போகிறோம், எழுப்பி விடு, அவரை சீக்கிரம் எழுப்பி விடு. அவர் அங்கேயும் திட்டினார், எவ்வளோ காலம்டா நீங்கள் எப்படி இருக்க போறீங்க? அப்புறம் தான் காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். முதல்ல யாரை கடிந்து கொண்டார்? சீடர்களை கடிந்து கொண்டார். ஏன்? நீ கை தூக்கி ஜெபிச்சா அப்பா கொடுக்க மாட்டாரா? நீ நிப்பாட்டி இருக்கணும்ல. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிச்சோம், தந்தை எங்கள் ஜெபத்தை கேட்டாருன்னு நீ சொல்லியிருந்தா ஆண்டவர் சந்தோஷப்பட்டிருப்பார். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா தூக்கிக்கிட்டு நீங்கள் ஓடி வரீங்க. இந்த சாமியார்கிட்ட போகிற, அந்த சாமியார், வாங்க நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு தயாராக இருக்கோம். அதுக்கு நாங்கள் ஒன்றும் சளைத்தவர்கள் அல்ல. ஆனால் நான் உங்ககிட்ட கேட்குறேன், எத்தனை பேர் இங்கே நீங்கள் குருவாக இருக்கிறீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கனா இல்லையா? திருமுழுக்கு பெற்ற எல்லாருமே குரு. அப்போ நீங்கள் ஜெபிக்கலாமா இல்லையா? என்ன இன்னும் எல்லாம் முழிக்கிறீங்க? நீங்கள் ஜெபிச்சு நடந்திருக்கா? நோயுற்றவர் சரியா போயிருக்கிறாங்களா? பேய் ஓடி இருக்கா? இனிமே பேயை பார்த்து தான் கேட்கணுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், இங்கே நான் வந்த புதுசு அருங்கொடையில் வந்தப்போ நாங்கள் உட்காந்துருக்குறேன். இங்கே அப்போ பழைய கட்டடம் இருந்துச்சு. அப்போ ஒரு சகோதரி வந்துட்டாங்க. உடனே பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒரே ஜெபம். நம்ம ஊழியர்களில் ஒரு 7-8 பேர் சேர்ந்து, ஓடி யேசுவின் பேரால விரட்டுகிறேன் ஹோ ஓன்னு சத்தம் கேட்டுச்சு. எனக்கு ஒரு சின்ன மன வருத்தமாக இருந்துச்சு. சாமியார், நான் சும்மா தான் உட்காந்துருக்கேன், என்னை யாருமே கூப்பிடவே இல்லை.
சரி, அவங்க முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு, இந்த சாமியாருக்கு இந்த திறமையெல்லாம் கிடையாது, எனக்கும் தெரியாது நம்ம திறமையெல்லாம் இருக்குதான்னு, எல்லாம் இனிமேல் தான் கற்றுக்கணும்ல. நான் கூட மனசு கவலையோடு உட்கார்ந்தேன். சரி, நம்ம வேலைக்கு ஆகாதன்னு முடிவு பண்ணிட்டாங்க, அவங்களே ஓட்டுறாங்க போல இருக்குன்னு நினச்சிட்டு நான் உட்காந்துருந்தேன். ஒரு 3/4 மணி நேரம் சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் என்கிட்ட வந்தார், அங்கே ஒரு பிரச்சனை, அது போக மாட்டேங்குது ஃபாதர் அப்படின்னாரு. சரி, நான் அப்புறம் ஒன்று நமக்கு ஒரே ஒரு கெத்து வந்துருச்சேன், நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்னு இங்கேருந்து போனேன். நான் நினச்சிக்கிட்டே போகிறேன், ஆண்டவரே நான் போயும் பிசாசு ஓடலன்னா என்ன பண்ணுறது, ஆண்டவரே என் மானத்தை காப்பாற்றுங்கப்பா. 3/4 மணி நேரம் அவன் முக்கிட்டான், இப்போ என்னையே கூப்பிட்றா, எனக்கு எத்தனை மணி நேரமோ தெரியல அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே போனேன். போய் கையை வைத்து கண்ணை மூடி ஜெபம் பண்ணேன், அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்னு. ஆண்டவர் உடனே பேசிட்டார். 5 நிமிஷம் கூட இல்லை, உடனே என்கிட்ட சொன்னார், கண்ணை திறந்து பாடுறான்னார். கண்ணை திறந்து பார்த்தேன், ஒரு அடையாளத்தை காட்டினார். அதுலேருந்து கண்டுபிடிச்சிட்டேன், அங்கே பேய் பிசாசு இல்லை. அந்த அம்மாவுக்கு டிப்ரெஷன், ஒரு மனநோய், வேறு ஒன்றும் இல்லை. திருப்பி என்ன பண்ண, ஆண்டவரே இன்னொரு தடவை கன்ஃபார்ம் பண்ணுங்க ஆண்டவரே என்ன. திருப்பி ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் 2வது தடவை அந்த ஆவியை நமக்கு வெளிப்படுத்திட்டார். அதில் ஒரு தீய ஆவியும் இல்லை, அந்த அம்மா மனசில் இருக்கிற ஒரு மாதிரி ஒரு பலவீனத்தின் ஆவி, அவ்வளோதான். அது வந்து அவங்க பலவீனம் ஆகிட்டாங்க, அவ்வளோதான். அப்புறம் என்ன சொன்னேன், கண்ணை திறந்துட்டு எல்லோரும் போங்க, அந்த அம்மாவுக்கு பேய் ஓடிடுச்சு, நீங்கள் ஜெபம் பண்ணும்போதே ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் அவங்களுக்கும் ஒரு ஆறுதல் சொல்லணும்ல, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். நம்ம பேய் ஓடிடுச்சாம்ப்பா, ரைட். 5 நிமிஷத்தில் அந்த அம்மா எந்திரிச்சு உட்காந்துருச்சு. ஏன்னா ஒருத்தருமே இல்லை அட்டன் பண்ண. அந்த அம்மாவுக்கு என்ன தேவைன்னா, ஒரு பையனும் வீட்டில் கவனிக்கவே இல்லைங்க. எங்கே போனால் 4 பேர் நம்மளை பார்ப்பான், அருங்கொடைக்கு போனால் பார்ப்பான். ஒன்றுமே இல்லாத உட்கார வச்சு நமக்கு பேசுகிறதுக்கு அருங்கொடையில் 4 பேர் இருக்கிறாங்க. ரைஸ்லாம் அமல் ஃபாதர் இப்படியே போனாராமே, ஏன் இப்படியே போனாரு, அதுதான் பாதை, அப்படி தான் போகணும், அதை வச்சு பேசிக்கிட்டு இருப்போம் 1/2 மணி நேரம். ஏன் இப்படியே போனாரு, எப்போ போனாரு, ரைஸ்லாம். இந்த மாதிரி வீணான பேச்சு பேசுறதும் பேய் தாங்க. ரைஸ்லாம். ஆமாம், பேயோட வேலைகள் எல்லாம் நம்ம புரிஞ்சிக்க முடியாத அளவில் இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம எல்லாத்தையும் ஜெயிச்சிருவோமே. அப்போ பாருங்க பிள்ளைகளே, அந்த அம்மா 5 நிமிஷத்தில் எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க. உட்காந்துட்டு நான் படி பார்த்தேன், என்னம்மா போங்கம்மா நல்லா இருக்கீங்க போங்க அப்படின்னு. என்ன ஜெபம் பண்ணுங்க, எனக்கு எல்லாம் பண்ணியாச்சு போ அப்படின்ட்டு நான் இங்கே வந்துட்டேன். இங்கே வந்து ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த அம்மா வேகமாக வந்து, என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க மனசில்? நான் ஒன்றுமே நினைக்கலம்மா, என்கிட்ட பேய் இருக்கு தெரியுமா, அது பேய் வந்து பேய் இருக்குன்னு சொல்லாதுமா அப்படி சொல்லிட்டு. பாவம், ஒரு ஒரு பாவப்பட்ட ஜீவன் அந்த சகோதரி. ஏன்னா தேவ பிள்ளைகளை எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த நம்பிக்கை உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் ஜெபிங்க, நீங்கள் ஊழியராக மாறுங்க, காசு வாங்காதீங்க. பிரைஸ் எல்லாம் நான் ஜெபிப்பேன், எவ்வளவு தர, ஆண்டவர் இலவசமாக கொடுத்தார், இலவசமாக கொடுக்கணும். பிரைஸ் எல்லாம். பேய் ஓட்ட போகிறேன்னு சொல்லி வீட்டில் வெளியிலேருந்து 100 பேயை கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு வந்துடாதீங்க. நிறைய பேர் ஊழியக்காரங்க பேயை கொண்டு போய் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு வந்துடுறான். ஊழியக்காரன் வழியாக தான் ஏஜென்ட் மாதிரி பிசாசு உள்ளே போகுது. தயவு செய்து நீ விடுதலை கொடுக்க போகும்போது விடுதலை காரியத்தை போய் செய்யுங்க. அவங்களுக்கு உற்சாகத்தை கொடுங்க, நம்பிக்கையை கொடுங்க. ஆண்டவர் அதான் கொடுத்துட்டு போனார். பாருங்க, தான் ஏறி போனதை நம்பலைன்னாலும் 2 வானதூதர் அனுப்பி போய் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான்ப்பா, என் பிள்ளைங்க நான் எங்கே போயிட்டேன்னு பார்த்துட்டே இருக்காங்கப்பா, எவ்வளோ நேரம் பார்ப்பாங்கன்னு தெரில, போய் சொல்லிட்டு வாங்கப்பா. வானதூதர்கள் வந்து சொன்னாங்க, எங்கேப்பா பார்த்துட்டே இருக்கிறீங்க, அப்படியே போங்கப்பா, கழுத்து வலிக்கும், அண்ணாந்து பார்க்காத, போ. ஆண்டவர் போயிட்டாரு, போய் நீ வேலையை செய் போ. பிரைஸ் எல்லாம். ஆண்டவர் வேலைகளை செய்வதற்காகத்தான் நம்மளை அனுப்புகிறாரு. அதனால தான் நம்பிக்கை குன்றியவர்களாக நீங்கள் இருக்கக்கூடாது. 1 தெசலோனிக்கர் 3:7 சொல்லுது பாருங்க. ஆகையால் அன்பர்களே, எங்கள் இன்னல் இடுக்கண் நடுவிலும் உங்களது நம்பிக்கையை கண்டு உங்களால் நாங்கள் ஆறுதல் அடைகிறோம். நிறைய நேரம் நான் வந்து உங்களில் நிறைய பேரை, மக்களில் நிறைய பேரை பார்த்து நான் பலன் அடைஞ்சிருக்கிறேன். இந்த இறைவசனத்தை பவுலடியார் மட்டும் சொல்லலை, நானும் ஒத்துக்கிறேன். எங்களுடைய பசிலிக்காவில் ஒரு சகோதரி வருவாங்க, கூட்டத்துக்கு வருவாங்க. அவங்க வாழ்க்கையில் நிறைய குடும்ப பிரச்சனைகள் உண்டு. அவர் கிறிஸ்தவர் இல்லை, கிறிஸ்தவர் அல்லாத சகோதரி. அவங்க வருவாங்க. நான் சில நேரத்தில் பிரச்சனைகளை பெருசாக யோசிக்கிட்டே இருப்பேன், கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பேன். அந்த அம்மா அவ்வளோ பிரச்சனைகளோடு வரவங்க விளக்கமாரை எடுத்துகிட்டு என்னை பார்த்துட்டாங்கன்னா விளக்கமாரை தூக்கி போட்டுட்டு
அப்படியே புன்னகையை வாயில் வச்சு, ஃபாதர் வணக்கம் ஃபாதர், குட் மார்னிங் ஃபாதர் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவாங்க. அந்த அம்மாவை பார்க்கும்போது நான் யோசிப்பேன், என்னை விட இவ்வளோ பிரச்சனை இருக்கிற அம்மாவே சந்தோஷமாக இருக்குது. அந்த அம்மா எந்த இடத்துலையும் போய் பைபிள் படிக்கலை, அந்த அம்மா எங்கேயும் போய் பெரிய பிரசங்கம் கேட்கல, ஆனால் சந்தோஷமாக இருக்கிறாங்க, இருக்க முயற்சிக்கிறாங்க. நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும், இவ்வளோ வேதனைப்படணும்? ஆண்டவர் இருக்கிறார், எல்லாவற்றையும் மாற்றுவார் அப்படின்னு நமக்கு நாமே சொல்லிக் கொண்டே நேரங்கள் உண்டு. அதனால தான் பவுலடியார் சொல்றாரு பாருங்க, எங்கள் இன்னல் இடுக்கண்கள் நடுவிலும் உங்களது நம்பிக்கையை கண்டு உங்களால் நாங்கள் ஆறுதல் அடைகிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ரோமையர் 3:26, இக்காலத்தில் தமது நீதியை கடவுள் பொறுமையோடு காட்டி வருகிறார். பார்த்தீங்களா, பொறுமையோடு நீதியை காட்டுறாரு. ஆம், அவர் நீதி உள்ளவர். இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வோரை தமக்கு ஏற்புடையவர் ஆக்கி வருகிறார். அப்போ நீங்க உண்மையான நம்பிக்கை, நம்ம சொல்லுகிற இந்த கருத்தியல் சார்ந்த நம்பிக்கை மட்டுமல்ல, மண்டைக்குள்ள வந்து சும்மா 2 இன்ஃபர்மேஷனை ஏற்றிக்கிட்டு போற நம்பிக்கை அல்ல, வாழ்வியல் தளத்தில் நீங்கள் செயல்படுகிற சாட்சிகளாக மாறி நீங்களும் ஆண்டவருடைய விண்ணேற்றத்தின் அந்த தெய்வத்தை சாட்சியப்படுத்துகிற சாட்சியாக நிற்கணும். ஆண்டவர் இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன சொல்றாரு? விரைவில் அவர்களுக்கு அவர் நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆயினும் மானிட மகன் வரும்பொழுது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ? இப்போ ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு வேதனையை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதற்கு நம்ம என்ன செய்யணும்? சாட்சியாக நின்றக்கூடாது, எதிரணியில் நின்று சாட்சியாக நின்று அவரை வெற்றியடைய செய்யணும். அப்போ ஆண்டவர் நமக்கு என்ன அழைப்பு கொடுக்கிறார்? சாட்சிய வாழ்க்கையின் அழைப்பு. சாட்சியாக மாறுங்க நீங்கள். அப்போ நீங்கள் அநேகர் இந்த இடத்திலிருந்து சாட்சியாக எழுந்து பல இடங்களுக்கு திருத்துதர்கள் போனதை போல நீங்கள் போகணும் பிள்ளைகளை. நீங்களும் எழுந்திரிச்சு பேசணும், நீங்களும் எந்திரிச்சு ஆண்டவருடைய சாட்சியாய் மாறணும். திருத்துதர் பணி 1:8 தூயாவி உங்களிடம் வரும்பொழுது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆண்டவர் நம்மகிட்ட கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வரம் சாட்சியாய் இருப்பது. இப்போ இந்த சாட்சிய வாழ்க்கை தான் இன்னைக்கு தேவைப்படுகிற ஒரு சான்றாக இருக்கிறது. நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபையில், மற்ற திருச்சபைகளில் அநேக சாட்சியங்கள் பெருகிக்கிட்டே இருக்குது. நம்முடைய இதில் ஆங்காங்கே சில அடையாளங்களே நம்ம பார்க்குறோம், சில முன்னாடி நிற்கக்கூடிய சில பெரியவர்களை பார்க்கிறோம். ஆனால் மக்கள் பொதுநிலையினர் நீங்கள் எழும்பி வந்து நீங்கள் சாட்சியத்தின் அடையாளமாக மாறணும். நம்மெல்லாம் மாறலை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற கோயில்கள்லாம் ஒரு காரியம் நடக்குது. அங்கங்கே பார்த்தீங்கன்னா சுருவத்திலலாம் தண்ணி ஊற்றுது, எண்ணெய் வலியுது, படத்தில் எண்ணெய் வலியுது எல்லாம் சொல்கிறாங்க. அதை பார்க்குறேன், நானே போய் பார்க்குறேன். அது உண்மை, அப்படி நடக்கிறது உண்மை. அது எப்படி நடக்குது? யாரும் ஒன்றும் அங்கே ஒன்றும் எதுவும் ஒரு ஜிமிக்ஸ்லாம் பண்ணலை, உண்மையாகவே வருது. எப்படி வருது எனக்கும் தெரியல. அது ஒரு அற்புதம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் யார் செய்கிற அற்புதம்? நான் எப்படி பார்க்குறேன்? அது ஆண்டவர் செய்கிறாரா பிசாசு செய்தான்னு நான் பார்க்கல. நான் ஒரு விஷயத்தை இப்படி தான் புரிந்து கொள்கிறேன். ஆண்டவர் எருசலேமுக்குள்ள பாடுகள் படுவதற்கு போகிற பொழுது அவர்கள் எல்லோரும் இயேசுவை சாட்சியப்படுத்தினார்கள். இதோ ஓசான்னா ஓசான்னா என்று பாடி விடுதலை கொடுக்க வருகிறவர் வருகிறார் வருகிறார் என்று இயேசுவை அவர்கள் பகிரங்கமாக அறிக்கை செய்ய ஆரம்பித்தார்கள். அப்போ அங்கே நின்று கொண்டிருந்த பரிசேயர் சதுசேயர் மறைநூல் வல்லுநர்கள் எல்லாம் சொன்னாங்க, வாயை மூட சொல்லு, இதோ உன்னுடைய ஆட்களை வாயை மூட சொல்லு, அவர்கள் இப்படி சொல்லக்கூடாது என்று சொன்னார்கள். அப்பொழுது இயேசு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்? இவங்க பேசலைன்னா இந்த கற்கள் பேசும் அப்படின்னார். இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபையில் நம்மெல்லாம் வாயை மூடிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறதுனால தான் இந்த கல்லெல்லாம் பேசுதோன்னு நான் நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இது பேசுறது பெருசா, நம்ம பேசுறது பெருசா? நம்ம பேசணும். உயிருள்ள கற்களாயிருந்து நீங்கள் பேசுங்க. ஆண்டவர் உங்களை, இங்க எத்தனை வாலிபர்கள் வரீங்க, எத்தனை வாலிப பிள்ளைகள் இணைந்து நம்ம செயல்படுறதுக்கு தயாரா இருக்கிறோம். யோசித்து பாருங்க, முன்னெடுத்து வைங்க, முதல் காலை எடுத்து வை. இந்த மத்தியானம் சாப்பிடும் போது கூட ஃபாதர் லூயிஸ் ஃபாதர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இந்த இடத்த உருவாக்கும் போது அவங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு முன்னாடி தெரியும், ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க முதல் காலை எடுத்து வைத்தாங்க, முதல் படி எடுத்து வைத்தாங்க. அடுத்தடுத்து வழிகளை ஆண்டவர் திறந்து விட்டார். பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, நீங்கள் இங்கே நிறைய பேர் அதுக்கு சாட்சியாக நிற்கிறீங்க. ஆண்டவர் இப்படிப்பட்ட சாட்சிய வாழ்க்கையை நம்மகிட்ட கொடுக்குறாரு. பிரிவின் உணர்வை உடைக்கிறார் ஆண்டவர். கடவுள் தொலைவில் இருக்கிறாரு, நம்ம இங்கே இருக்கிறோம். கடவுள் எங்கேயோ இருக்கிறார் இல்லை, கடவுள் சொன்னார் நான் உன்னோடு இருக்கிறேன்.
இன்னைக்கு உன்னோட இருக்கிறார். யோவான் செய்தி 15:4 ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். அப்பதான் நீ பலன் கொடுப்ப, கனி கொடுப்ப. அப்ப ஆண்டவர் எங்கேயோ இருக்கிற கடவுள் அல்ல, என்னோட இருக்கிறார். அப்ப நீங்க கை தூக்கி உங்க மனைவிக்காக ஜெபிச்சா அவங்க சுகமடைவாங்க. நீங்க யார்ட்டையும் கூட்டிட்டு போய் வல்லமை, அவர்கிட்ட போனா வல்லமையா ஜெபிப்பார், இவர்கிட்ட போனா வல்லமை. இங்க ஒரு வல்லமையும் கிடையாதுங்க. எல்லா வல்லமையும் ஆண்டவர்கிட்டேருந்து வருதுங்க. நாங்களும் அவர்கிட்ட தாங்க கெஞ்சி கேட்குறோம். நான் கெஞ்சுறத நீ கெஞ்சினா சீக்கிரம் கிடைக்கும். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். ஆமாம், ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன், இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன். பார்த்தீங்களா, பின்னேற்றத்திற்கு முன் இயேசு சொன்ன இறுதி வாக்குறுதிகளாக இதுக்கு பார்க்கப்படுகிறது. நிறைய இடத்துல ஆண்டவர் இப்படிப்பட்ட செய்திகளை தூய ஆவியின் வழியாக இந்த கிறிஸ்துவினுடைய உடனிருப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறார். நான் போய் உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன் என்று சொன்னவர். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை சிந்தித்து பாருங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறோம் திருச்சபையினுடைய மறை பணி. இன்னைக்கு தான் இந்த திருச்சபைக்கான அந்த பணியை ஒப்படைக்கிறாரு. பணி ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு. பணியை செயல்படுத்துவதற்கு வல்லமையை கொடுத்த நாள் எது? பெந்தகோஸ்து நாள். அதை தான் இப்போ நீங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் பெந்தகோஸ்து நாள், இந்த தூய ஆவியானவருடைய பெருநாள் வருகிற பொழுது தான் திருச்சபையை துவங்கின நாள். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், ஆண்டவர் இன்னைக்கு பணி ஒப்படைக்கிறார். விண்ணேற்றத்தின் போது அந்த பணியை அவங்க வாங்கிட்டாங்க. செயல்படுத்துவதற்கு சக்தி வேணும். அது தூய ஆவி அன்னைக்கு வந்து இறங்கி அவர்களை நிறைத்து அந்த பணியை ஏற்றவர்கள் செயல்படுத்த திருச்சபை துவங்கப்பட்ட நாளாக அது இருக்கிறது. அப்போ இந்த திருச்சபைக்குள்ளே தான் நீங்கள் மெம்பராக இருக்கிறீங்க. அப்போ இந்த திருச்சபைக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? திருச்சபைக்கு என்ன செய்கிறோம் யோசிக்கணும். நீங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நான் பேசினா லேட் ஆகிடும். நீங்கள் யோசித்து பாருங்கள், நிறைய பணிகள் இருக்குது. நான் ஏதாவது ஒரு சின்ன வேலையாவது செய்யணும். நீங்கள் செயல்படுறீங்களா? மனிதனுடைய கண்ணியத்தை உயர்த்தும் சவால் நிறைந்த செயல் இந்த விண்ணேற்ற நிகழ்வானது. என்ன அப்படின்னா, கடவுள் மனிதர்கள் எல்லாம் பாவிகள், மனிதர்கள் மோட்சத்துக்குள்ளே போக முடியாது அப்படின்னு நினைத்துக்கிட்டு இருந்த எல்லா கட்டமைப்பையும் இயேசு சாமி உடைச்சி தகர்த்தெறிந்துட்டார். உடலோடு ஆன்மாவோடு அவர் மேலே போனார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால் இந்த விண்ணேற்றத்தில் மனித இயல்பு மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. கடவுள் சாலமனின் ஞான நூலில் என்ன சொல்றாரு? அழியாமைக்கென்றே மானிடரை கடவுள் படைத்தார், அழியாமைக்கென்று படைத்தார். அப்போ ரெண்டே ரெண்டு சாய்ஸ் தான். இந்த உலகத்திலேருந்து நீங்கள் அந்த பக்கம் போறீங்க, சாவுங்கிற கேட்டு இதுதான். இங்கேருந்து அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா ரெண்டே சாய்ஸ் தான். ஒன்று வாழ்வு, இன்னொன்று சாவு. வாழ்வுங்கிறது மோட்சம், சாவுங்கிறது நரகம். நீங்கள் எங்கேயுமே தப்ப முடியாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால தான் தேவ பிள்ளைகளே உங்களுக்கு எச்சரிக்கை செய்தியை கொடுத்துட்டே இருக்கிறோம். ஆண்டவர் அதுதான் கொடுக்குறாரு. நீ உன்னை சுதாரிச்சுக்கோ. இங்கே ஏதோ உன்னை வீணான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நீ அங்கே போய் நின்று அர்த்தத்தை பார்க்கலாம். இல்லை இல்லை, இங்கேயே அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்துக்கோ. அந்த அர்த்தமுள்ள வாழ்க்கையை எப்படி வாழ்றது ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த அருமையான வேளையில் தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்ம துதிக்க போகிறோம். என் அன்பு பிள்ளைகள், ஆண்டவருடைய துணையோடு நம்ம ஜெபித்து ஆறுதலையும் பலத்தையும் பெற்றுக்கொள்ள போகிறோம். இதோ ஆண்டவர் தாமே வாக்குமொழிந்த கடவுள், உங்களை வெறுமையாய் விடவே மாட்டார். ஆகவே விண்ணேற்றத்தினுடைய தெய்வத்திற்கு சான்று பகர அருள் வேண்டுவோம்.